முதல்ல திரு அக்னீஸ்வரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். எம்ஜிஆரோடு மோடியை ஒப்பிட்டு அண்ணாமலை வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இருவரும் ஏறக்குறைய ரொம்ப அடிமட்டத்திலிருந்து உயரத்துக்கு வந்தவங்க, சமூக பொருளாதார வழியில் மக்களின் மேம்பாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இருவரையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த ஒப்பீட்டு கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒப்பிடுவது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அது 100% ஏற்புக்குடையதா இல்லை அப்படின்றத என்னுடைய பார்வை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி, இவர்கள் 2 பேருமே வேறு வேறு திசையில் பயணிக்கக்கூடியவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், இவங்கெல்லாம். ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய தலைவர்கள் பெரியார் இல்லையா? அதைத்தான் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா வந்துட்டாலே அவருடைய தலைவர் பெரியார் தானே? இல்லைங்க, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்றீங்க. அதுதான் பெரியாரை விட்டுட்டீங்களே. இல்ல இல்ல விடல, இன்னைக்கு அவர் நினைவு நாளும் கூட. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்றாலே தந்தை பெரியார் தான் அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். இருவரும் ஒருவர் தான். ஒன்று இல்லைங்க, பெருந்தலைவர் காமராஜரை குறிப்பிடுறீங்க, ஓகே, மகிழ்ச்சி, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பெரியாரே அப்படியே விட்டுற மாதிரி இருக்குதே, அதனால கேட்டேன். சரி, விட்டுறல சரி, நான் விட மாட்டேன். ஓகே ஓகே, இதை ஞாபகப்படுத்தியதுக்கு நன்றி. அப்ப மறந்துட்டீங்க? நான் மறக்கல. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஒப்பீடு என்று சொல்லுகிற போது இவ்வளவு வேகமா போயிட்டு இருந்த ஒரு பிரேக் போட்டா எப்படி சார்? சரி சொல்லுங்க. ரிவர்ஸ் ஆயிரும் சார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்திய நாட்டினுடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க, நீங்க தேசிய கட்சியை சார்ந்தவங்க. அப்ப தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்து தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு லட்சியத்திற்காக வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்தார். நீங்கள் இந்து மதத்தை மட்டுமே போற்றி புகழக்கூடியவர்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லா மதமும் எல்லா சாதியும் எல்லாத்தையும் சமமா பார்த்தவர். அதற்கு எடுத்துக்காட்டு தான் 1984 கொடைக்கானல்ல அன்னை தெரசா அவர்கள் தலைமையில, அதே மாதிரி காஷ்மீரினுடைய நம்ம இந்த இந்திய நாட்டினுடைய முதுபெரும் தலைவர் ஷேக் அப்துல்லா அவருடைய இப்ப இன்னைக்கு இருக்கிறார்கள் உமர் அப்துல்லா அவருடைய தந்தையார். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மத நல்லிணக்கம் என்பதை அவர் எடுத்து காட்டினார். அதே மாதிரி தான் எல்லா சாதியும் அவர் சமமாகத்தான் பார்த்தார். அமைச்சரவையில் கூட அப்படித்தான் அவர் இருந்தார். ஆக அதே மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிற போது இன்றைக்கு நீங்கள் ஒப்பிடுவது என்பது இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக அதிமுகவோட சிநேகிதமா நட்புறவுல இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எம்ஜிஆரே எங்க பிரதமர் மோடி தான்ப்பா அப்படின்னு சொன்னா வாயில பேசலாம், உங்கள் அறிக்கையில பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்த தீங்கு, நீங்க உங்களுடைய ஒவ்வாமை, இங்கு மதத்தை மட்டுமே வச்சு நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் ஒற்றை மதத்தை வைத்து, சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒப்புமை முதல்ல தவறு. அரசியல்ல இன்னும் புரிதல் இல்ல. அவரை போன்ற ஒரு இலகிய மனம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போன்ற ஒரு இலகிய மனம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னைக்குமே 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டது இல்ல சார். எப்படி சார் ஒன்னா வர முடியும்? நரேந்திர மோடி அவர்கள் ஒரு படத்துல கூட நடிச்சது இல்ல சார். நடிச்சது மாதிரியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் வாழ்க்கையில நடந்து காட்டினார் சார். ஆகவே நீங்கள் ஒப்பிடுவதே என்பது ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிறது. சரி, ஆனா அதிமுக மட்டும் எம்ஜிஆர் அவர்களை சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் அதிமுகவின் ரத்னா அல்ல, பாரதத்தின் ரத்னா, அதனால சொந்தம் கொண்டாட எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் வருது. கூடுதலா இந்த கருத்துக்கு ஜெயக்குமாரோ செல்லூர் ராஜோ இன்னும் சில தலைவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கும் போது, அதிமுகல இருந்து பல தலைவர்கள் என்கிட்ட போன்ல பேசினாங்க, இந்த கருத்தை சொன்னதுக்காக பாராட்டினாங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதிமுகக்குள்ளேயே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா? அதனால போன்ல பேசுறாங்களா? நானும் நினைச்சேன், என்னடா தமிழ்நாடு அமைதியா இருக்கு, லண்டன்ல இருந்து லண்டனுக்கு போயிட்டு இங்க வந்துட்டாங்களே, இன்னும் அது ஆரம்பிக்கலே நினைச்சேன். வண்டி பரப்பிட்டுருச்சு. ஆகவே உங்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டு கட்சியை ஆக்கிரமித்து அதை நாங்கள் தான் அது அப்படின்னு அடையாளப்படுத்தி, நீங்க எந்த விதமான மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, நான் இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் என் கலைஞரை போல் ஒப்பிட முடியுமா? நாட்டினுடைய பிரதமரை ஒப்பிடுவீங்களா? காந்தியை போல உங்களை ஒப்பிட முடியுமா?
காந்தி தென்னாப்பிரிக்காவில் சட்டம் படிக்க போனவர் கோவணத்தை கட்டி இது பண்ணாரு. ஏன் தெரியுமா? கோட்டு ஷூட்டு போடுவது எப்படின்னு தெரிஞ்சவரு. இங்க மதுரை மேலமாசி வீதியில தங்கி இருந்த போது திண்டுக்கல் வழியாக அவர் பயணம் செய்யப்பட்ட போது இப்படிப்பட்ட விவசாயிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரை நிர்வாணமாக இருந்தார் என்று இந்திய நாட்டில் எல்லோருக்கும் தெரியும். ஆனா அதே நாட்டில் இருந்த நீங்க காந்தி ஒப்பிடுங்க, காந்திய மாதிரி வாழுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஏழை எளியோர்களுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க அப்படி இந்திய திருநாட்டில் 11 ஆண்டுகளை ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, அப்படி அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த அரசியல் கணக்குக்கு ஏறக்குறைய அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா பாஜகவுக்கு? உங்கள் தலைவர்கள் கோல்வார்க்கரும் சவார்க்கரும் தான். ஆனால் தமிழ்நாட்டு மண்ணில் நீங்க நினைக்கிறது சாத்தியமாகாது. அதிமுக தொண்டர்கள் பேசுறாங்க அப்படின்னா நீங்க ஜோ பைடனே பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி பேசி சிண்டு முடிந்து விடுவதை பாஜக தலைவர் செய்கிறார். ஆனால் வெறும் பேச்சு மட்டும்தான் பாஜகவிடம் இருக்கிறது. ஒரு அன்பு காட்டுதோ கருணையான குணமோ ஒரு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் செய்த சாதனையவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் வாழ்க்கை முறையவோ நீங்க செய்ய மாட்டீங்க. வெறுமனே நீங்கள் வார்த்தைகளால் ஆட்சிக்கு வர முடியும், நாங்கள் அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்றது உங்களுடைய உள்நோக்கம். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த தலைவர்கள்லாம் எங்களுக்கு பேசியிருக்கிறாங்க. சரி, பேசியிருக்கிறாங்க, பேசுனதுனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதிமுக ஓட்டு பூரா உங்களுக்கு வந்துருமா? இல்ல நீங்களே நின்றீங்களே 2024 மக்கள் உங்களை ஜெயிக்க வச்சாங்களா? ஆகவே பேச்சொன்றும் செயலொன்றுமாக இருப்பதுதான் பாஜகவினுடைய தாரக மந்திரம். பேச்சும் செயலும் ஒன்றுதான், அது ஏழை மக்களுக்கான ஒன்றுதான் அப்படின்றத அதிமுகவினுடைய தலைவர்கள் செயல்பட்டாங்க. அதுலதான் இன்னைக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு. சரி அக்னீஸ்வரன், அப்படிதான் செய்வாங்க. வந்த வரைக்கும் லாபம்ன்றாங்க. ஒருவேளை லாபம் வந்து அதிமுக ஜெயிக்கணும். நன்றி, சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. என்னது சார்? இல்ல, பாஜக முடிந்த வரைக்கும் முயற்சிக்குது, வந்த வரைக்கும் அவங்களுக்கு லாபம், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. வராதது தலையில துண்டை போட்டு போயிட வேண்டியதான். மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்க பரமசிவம் கழுத்தில் இருக்கும் பாம்பாக நீங்கள் செயல்படலாம். ஆனால் இறை நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்கா? இருக்குது. அதுக்காக திராவிடத்தை ஒருபோது விட்டு கொடுக்காது, விட்டு கொடுக்கவும் கூடாது. இறை நம்பிக்கை இருக்கு. ஆனா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை நடத்தலையே, அது இறை நம்பிக்கை இருக்கு. பட்டேலுக்கு 4000 கோடிக்கு சிலை வைக்கலையே. தமிழ்நாட்டில் எப்படி ஏதாவது உண்டா? 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செஞ்சுச்சு, அப்படி உண்டா? இல்லையே. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அங்க சிலை இது வச்சீங்களே, அதே இடத்துல நீங்க தோத்துட்டீங்களே. அதுதான் உங்களுடைய இரட்டை வேடம். இது ஒண்ணு இல்ல, எனக்கு அந்த ஒண்ணுலயே சந்தேகம் இருக்கு. குஜராத் கலவரத்துக்கு பிறகு, இனப்படுகொலைக்கு பிறகு அதிமுக கூட்டணி வச்சது 2004. நீங்க சொல்லக்கூடிய ராமர் கோயில் விஷயத்துக்கு கரசேவைக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னவங்க தான் செல்வி ஜெயலலிதா. நீங்க ஒற்றுமை சிலைன்னு அந்த பட்டேல் சிலை வைக்கும் போது கூட்டணியில தான் இருந்தீங்க அதிமுக பிஜேபி. ரைட் சார், நல்ல புள்ளிய தொட்டீங்க. ஆனா தமிழ்நாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இருப்பதே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். ஆகையினால இது இந்தியா முழுவதும் நம்ம 80 100 பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேச மாதிரியோ இல்ல. வேற வழி இல்லாம மத்திய அரசு மத்திய ஆட்சியில தகுதி யாருக்கு இருக்குன்னா ஒண்ணு காங்கிரஸுக்கு இருக்கு, இல்லாட்டி பிஜேபிக்கு இருக்கு. வேற வழி இல்லாம திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி அவர்களை தொட்டியில போட்டு ஆட்ட வேண்டிய விதியா இருக்குது. அதனால கூட்டணி வச்சாங்க. அதுக்காக எல்லா கொள்கையும் சமரசம் இல்ல. இப்ப நான் முடிச்சிடறேன், ஏன்னா கடைசி நீங்க முடிக்கணும்ன்றீங்க. இப்ப மொழின்னு சொல்ல வரீங்களே, பாஜக இரட்டை வேடம் மதத்தில் போடுகிறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மொழியில ஒரு இரட்டை வேடம் போடுது. எப்படி தெரியுமா? இந்த தேர்தல் அப்போ சந்தல சிந்து பாடுறது மாதிரி முட்டுச்சந்தில போய் சில பேர் இடம் வாங்குவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ரோட்டையும் நம்ம வீடாக்கிக்கலாம் சொல்லி. அது மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா அகில இந்திய வானொலி நிலையம் சொல்லி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பாராளுமன்றத்தில் பேசி அனுமதி பெற்றதை ஆகாஷ்வாணியின் மாத்திய பாஜக மோடி அவர்களும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஒன்றா? ஒண்ணு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையுமே நீங்க சொல்றாங்க நாங்க எல்லா விளிம்பு நிலை மக்களை, இந்திய நாட்டில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜிஎஸ்டி என்ற ஒன்றை போட்டு எல்லோரையும் விளிம்பு நிலைக்கு தள்ளுவதுதான் பாஜக என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. ஆனால் மாநில கட்சியாகிய இந்த சட்ட எல்லைக்குள்ள இங்க இருக்கிறாங்க. ஒண்ணே ஒண்ணு சார், சுருக்கமா இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
செல்வி ஜெயலலிதா இறந்துட்டாங்க. புரட்சி தலைவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது, இப்பயும் இல்லை, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கூட இருக்கும். ஏன்னா அந்த மனிதன் இப்போ சார் சொன்னார்ல உலகம் சுற்று வாலிபன்னு, அந்த ஒரு படத்துக்கு மட்டும்தான் உலகத்தை சுத்தி வந்தாரு. ஆனா 10 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கிற கொண்டு வந்து உலகம் சுற்று வாலிபன் ஒத்துமைன்னு சொன்னா இது ஏற்புக்கூடியதா? சில பேரு 40 வயது ஆனாலும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனாலும் பாஜகவுக்கு இதை சொல்லியே தீரணும். 40 வயது ஆனாலும் எனக்கு சரியா பொண்ணு கிடைக்கல அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? ஒரே பிள்ளையா இருக்கணும், ஆண் வாரிசு இல்லாத சொத்தா இருக்கணும், அதே மாதிரி ஒரே பொம்பளை பிள்ளைய கட்டினா நம்ம செல்வாக்கா உழைக்காமலே வாழலாம் என்கின்ற யுக்தியைத்தான் பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக வாக்குகளை இங்கு தன் பக்கம் இழுக்க நினைக்கிறது. இது மக்களுக்கு புரியும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆகவே இது போன்ற கபட நாடகத்தை பாஜக நடத்தினால் நீங்களே 272 எடுக்க முடியல. நீங்க எப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவை உங்க பக்கம் திருப்பிடலாம், வாக்குகள் இது பண்ணிடலாம்? ஆக பேச்சு ஒன்று, மத எதிர்ப்பு, தொம்ச அரசியல், இது நல்லது கிடையாது. நன்றி.